குட் மார்னிங் எவ்ரிவன். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா ஈகோ பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். சோ நம்ம ஏன் இந்த ஈகோவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ஹோமியோபதியில எவல்யூஷன் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ல வந்துட்டு இருக்கும். ஸ்டார்டிங்ல வெறும் ரெப்பட்ரைசேஷன் மட்டும் தான் வச்சு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய சென்சேஷன் மெத்தட் வந்தது, ப்ரிடிக்டிவ் ஹோமியோபதி, போலாரிட்டி அனாலிசிஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், ஒரு முடிவே இல்லை. இதோட முடிஞ்சிருமான்னு கேட்டா கிடையாது. இன்னும் ஃபர்தரா டெவலப்மெண்ட்ல இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ப்ரூவிங்கும் நல்லபடியா நமக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்ததுல சைக்கலாஜிக்கல் லெவல்ல தான் கேஸ அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கு. அதுதான் ஈஸியாவும் இருக்கு. ஏன் அப்படின்னா சில மெத்தட்ல பார்த்தா நம்ம கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா பேஷண்ட் ஃபேக்ட் லெவல்ல இருந்து மட்டும் நம்ம மெடிசன் சூஸ் பண்ற மாதிரி இருக்காது, டெலியூஷன் லெவல்ல போற மாதிரி இருக்கும். சோ அது நிறைய நம்ம மிஸ்டேக் பண்ற மாதிரி இருக்கும். ஹோமியோபதியில சொல்ல முடியாது, நம்ம மிஸ்டேக் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். நம்ம பெக்குலர் சிம்டம் சூஸ் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் நிறைய கன்ஃபியூஷன் வருது. மயாசம் அது இதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கிற டைம்ல தான் மைக்கேல் யார்கின்னு சொல்லிட்டு ஒரு விமன், ஒரு லேடி தான் அவங்க. அந்த ஆத்தர் அவங்க ஒரு பாட்டனிஸ்டா இருந்து இப்ப ஹோமியோபதியில ஒரு எவல்யூஷனுக்கு அவங்க மெயின் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்க கொண்டு வந்த புக் தான் பார்த்தோம்னா ஒண்டர்ஸ் ஆர்டர். ஹோமியோபதியில ஒண்டர்ஸ் ஆர்டர் ரிட்டன் பை மைக்கேல் யார்கி. சோ சைக்கலாஜிக்கல் லெவல் எப்படி நம்ம கேஸ் அனலைஸ் பண்ணலாம், ரெண்டு விஷயம் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, பேஷண்டோட ஈகோ லெவல் எந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இந்த லைன்ல நம்ம போகும்போது நமக்கு டெலியூஷன் லெவல்ல பேசணும் அவசியம் கிடையாது. சாதாரணமாவே இப்ப பேஷண்ட் வர்றாங்களா, அவங்க நேம் என்ன, ஏஜ் என்ன, மேரீடா அன்மேரீடா, இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கேஸ் அங்கேயே நம்ம கொண்டு வந்துடலாம். மேரீடா அன்மேரீடா இருந்தா என்ன ரீசன், அந்த ஏஜுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இதுல மேரேஜ் ஆயிருக்கணும் இல்லைங்களா. ஒரு 40+ அப்படிங்கும் போது என்ன ரீசன்னால அவங்களுக்கு மேரேஜ் ஆகல. அதே மாதிரி சைல்டு, குழந்தைங்க இருக்காங்களா இல்லையா, இதுலயும் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபீமேலா இருந்தாங்கன்னா மென்சஸ் ஹிஸ்டரி, அபார்ஷனா, வாலண்டியரா அதை அபார்ஷன் பண்ணிருக்காங்களா, இல்ல ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காவே பாடியில அபார்ஷன் ஆயிடுச்சா, தென் ஹஸ்பண்டோட நேம் என்ன, ஒய்ஃபா இருந்தாலும் ஒய்ஃபோட நேம் என்ன, அவங்க என்ன ஜாப், என்ன ஆக்குபேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம கேட்டுக்கணும். இது மெயின். இது நம்ம பேஷண்டோட முடிச்சிருவோம், பட் பேஷண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி நம்ம கேட்க மாட்டோம். பட் முக்காவாசி கேஸ் பாத்தீங்கன்னா பேஷண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டாவே நமக்கு ஓரளவுக்கு அப்ரோச் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கேஸ் எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ இவங்க ஒரு டிஜிட்டலிஸ் கேஸ், அவங்க டயபெட்டிக் கேஸ். என்ன கம்ப்ளைண்ட் கேட்கும்போது டயபெட்டிஸ் இருக்கு, மெட்ஃபார்மின் எடுத்துட்டு இருக்கேன், கண்ட்ரோல்டா வரல அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்க்கும்போது எனக்கு லைஃப் ஹாப்பியா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது டைப் 2 டயபெட்டிஸா இருக்கிறதுனால ஒரு வெயிட்டும் அவ்வளவு ஓவர் வெயிட்டும் கிடையாது. பட் என்ன ரீசன், ஸ்ட்ரெஸ் ஏதோ இருந்திருக்குன்னு தெரியுது, ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்திருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்கீங்க கேட்கும்போது, அப்பா தவறிட்டாரு, இறந்துட்டாரு, அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் 2 குழந்தைங்க அப்படின்னு அதோட முடிச்சுட்டாங்க. பட் நான் கேட்டேன், இன்னும் வேற யாரெல்லாம் வீட்டுல இருக்கீங்கன்னு. ஜென்ரலா நம்ம பேஷண்ட் நம்மள ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியாது, நம்ம கேட்கணும். கேட்டாதான் சொல்லுவாங்க. ஃபேக்ட் லெவல்ல தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம பேஷண்ட் கிட்ட. இது ஒன்லி த்ரூ போன்ல தான் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்ப என்ன சொல்றாங்க, என்னோட சிஸ்டரும் என் வீட்டுல இருக்காங்கன்னு சொல்றாங்க. சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சிஸ்டருக்கு 2 பசங்க, சிஸ்டருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஏழாவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. 2 பசங்க இருக்காங்க. சோ 2 பசங்களா என்ன பண்றாங்க, சின்ன பையன் என்ன பண்றான்னு கேட்கும்போது, சின்ன பையன் ரொம்ப ஒழுக்கமான பையன், சொல்ற பேச்சு கேட்கிற பையன் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. இது ஒரு வித்தியாசமா இருந்தது. அவங்க பசங்களை பத்தி சொல்லும்போது அந்த அளவுக்கு சொல்லல. சின்ன பையன் ரொம்ப ஒழுக்கமான பையன். அப்ப பெரிய பையன் கேட்கும்போது, அவன் சொல்ற பேச்சே கேட்க மாட்டான், பயங்கர டார்ச்சர் எனக்கு அந்த பையனோடன்னு சொல்றாங்க. ஓகே என்ன பண்றாங்கன்னு கேட்கும்போது, சின்ன பையன் இருக்கான், பெரிய பையன் தவறிட்டான், இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே சிஸ்டரோட ஹிஸ்டரியில தான் வந்துட்டு இருக்கு. அவர் ஃபேமிலி சைடு அவரோட பர்சனல் இதுல எதுவுமே வரல, ஒரு சிஸ்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாப் எல்லாம் எல்லாமே ஓகே, பெர்ஃபெக்ட். அவர் பேசுறது எல்லாமே ஹை லெவல் ஈகோல பேசிட்டு இருந்தாரு. அப்பா இறந்தது கூட ஒரு கவலையோட அவர் சொல்ல, அவருக்கு வயசாயிடுச்சு, உடம்பு முடியாம இருந்தாரு, தவறிட்டாரு, நான் எதுக்கு அதை பத்தி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த பையன் இறந்துட்டானே, சின்ன பையன் தானே, இல்ல ஒரு அடலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் தான், தவறிட்டாங்க. ஏன் அப்படின்னா என் சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல, பசங்களோட சேர்ந்துட்டு ஊர் சுத்திட்டு இருக்கான், படிக்கிறதுனா படிக்க மாட்டேங்கிறான். சின்ன பையன் எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்கானோ அந்த அளவுக்கு பெரிய பையன் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கான். அவனால எனக்கு பயங்கரமான பிரஷர் எனக்கு அப்படின்னு சொன்னாரு. அவரு இறந்துட்டாங்க இல்லையா, இப்ப எப்படி இருக்கீங்கன்னா, இப்ப எனக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பையன் இறந்திருக்கான், தங்கச்சி பையன் இறந்திருக்காங்க, ஆனா அது ஒரு சேடா அவர் சொல்லல. சோ இப்போ இந்த இடத்துலதான் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கெஸ் பண்ணி நான் கேட்கும்போது, எப்ப உங்களுக்கு சுகர் வந்ததுன்னு கேட்கும்போது, இந்த பையன் எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிற டைம்ல தான் எனக்கு சுகர் வந்தது. இப்ப நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன், பட் ஆனா சுகர் கண்ட்ரோல்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க.
சோ இவங்களோட ஈகோ லெவல் வந்து ஹை லெவல்ல பேசின விஷயங்கள். இப்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது எல்லாமே நான் வந்து ஒரு பிளான் இல்ல 4 பிளான் வச்சிருப்பேன். எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒண்ணு இல்லையா 2 நெக்ஸ்ட் போயிருவேன். ஒரு இடத்துல உடஞ்சு நான் உட்கார மாட்டேன்னு சொன்னாரு. ஒரு நல்லா போல்டான பர்சன், நல்லா பேசுறாரு. சிஸ்டரையும் தன்னோட ஃபேமிலிக்குள்ள சேர்த்திட்டு இத்தனை வருஷமா ஒரு ஏன்னா 6th சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஜிட்டல்ஸ் வந்து 6th சப் கிளாஸ்ல வந்து இருக்கு. ரொம்ப ஆரம்பிக் மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் டிஜிட்டாலிஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கமாண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஷோல்டர் கமாண்டர்ஸ். இப்போ ஷோல்டர் வந்து இறந்துட்டாங்க, ஒரு இன்ஜுரி ஆயிருச்சு, வார்ல வந்து இதாயிருச்சுன்னா, ஒருவேளை அவங்க டிஜிட்டாலிஸ் பேஷண்டா இருந்தாங்க, கமாண்டர் வந்து டிஜிட்டாலிஸா இருந்தாங்கன்னா ஒரு கில்ட் உணர்வு வரும், குற்ற உணர்வுகள் வந்து அந்த கமாண்டருக்கு வரும். ஏன்னா அவங்க வந்து டிஜிட்டாலிஸ். என்னதான் இருந்தாலும் அவங்க ஏன் கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு ஷோல்டர் தானே, நான் தானே அதுக்கு இன்சார்ஜ். எனக்கு கைமீறி போன விஷயத்துக்கு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சோ டிஜிட்டாலிஸ். சோ லைக்வைஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணக்கூடிய பேஷண்ட் வந்து இந்த டிஜிட்டாலிஸா இருக்காங்க. இந்த பேஷண்ட்டுமே இப்ப நான் சொன்ன பேஷண்ட்டும் டிஜிட்டாலிஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளவு ப்ராப்ளம் அவருக்கு இருந்தாலும் எதையும் அவர் பொருட்படுத்திக்கிறது இல்ல. இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அவங்க பேசுற விதத்தை வச்சு ஈகோ லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம மெடிசன் வந்து அரைவ் பண்ணணும். ஏன்னா வேற பர்டிகுலர்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா நிறைய மெட்ஃபார்மின் போட்டுக்கிறதால மாஸ்க் ஆயிரும் இல்லைங்களா. சோ அந்த கேஸ் கொடுத்து அந்த கேஸ் நல்ல சுகர் லெவல் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இருந்தது. சோ எதுக்காகனா இதோட அட்வான்டேஜ் என்னன்னா பேஷண்ட்டை ஃபேக்ட் லெவல்லயே தான் பேச வைக்கிறோம், ரொம்ப எல்லாம் கேட்கல. நான் சொன்ன மாதிரி ஒரு வந்து 5 நிமிஷத்துலயே கேஸ் எங்க கொண்டு போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிரும். சோ நம்ம டைரக்டா நம்ம இனி போயிடலாம் டாபிக்குள்ள. சோ ஈகோ அப்படின்னா என்ன, நம்ம சைக்கலாஜிக்கல் லெவல்ல நம்ம கேஸ் எப்படி அப்ரோச் பண்ண போறோங்கிறத நம்ம பார்க்க போறோம். சைக்கியாட்ரிக் கேசஸ் வந்து நம்ம பார்க்க போறது இல்ல. அப்போ பேஷண்ட் வந்து எந்த இடத்துல அவங்க இன்னர் ஏஜ் என்ன இருக்கு, எந்த இடத்துல ஈகோ லெவல்ல வந்து இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம பேசிக்கா ஈகோ பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சோ ஈகோங்கிறது என்னன்னா இப்போ மைண்டுக்கு எடுத்து அனாட்டமிக்கலா பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அனாட்டமிக்கல் லொகேஷன் சொல்றோம், ஹெட், பிரெயின் எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா மைண்டுக்கு அப்படிங்கறது அனாட்டமிக்கலா சொன்னது கிடையாது. பட் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு சைக்கலாஜிக்கல் லெவல்ல சொல்றாங்க, சிக்மார்ட் ஃப்ராய்ட் வந்து சொல்றாங்க. சோ என்ன அப்படின்னா இட், ஈகோ, சூப்பர் ஈகோ 3 விதமா வந்து பிரிச்சுக்கிறாங்க. இட் அப்படிங்கிறது ரொம்ப அன்கான்சியஸ் மைண்ட். ஹோமியோபதியில இது நாள் வரைக்கும் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஏரியா என்னன்னா இட்டு தான். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களோட டிசையர் அவர்ஷன் எல்லாமே இந்த இட்டு தான் வந்து சொல்ல முடியும். இட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பர் ஈகோங்கிறது கான்சியஸ் மைண்ட். நார்மலா பேசுறோம் இல்லைங்களா, எது சரி எது தப்பு, நம்ம பேசும்போது சரியா பேசிட்டு இருக்கோமா, இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்றது எல்லாமே வந்து கான்சியஸ் தான். இந்த லாங்குவேஜ், பிஹேவியர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஈகோவோட ஒரு கேட்டகரியில வருது. தென் ஈகோங்கிறது பாத்தீங்கன்னா 2க்கும் சென்டர்ல ப்ரிகான்சியஸ் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம்னா கண்ட்ரோலா பேசணும். சூப்பர் ஈகோ வந்து மெயினா இந்த ரோல் வந்து இருக்கும். இந்த ஈகோ என்ன பண்ணும்னா இந்த சூப்பர் ஈகோவையும் இட்டையும் வந்து ஒரு பேலன்சிங்கா வச்சுக்கும். ஈகோ தான் அதுக்கு மெயின் ரோல். அதை நான் டீட்டெயிலா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோமியோபதியில ஏன் வந்து அந்த இட்டு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிசையர் அவர்ஷன் அதுதான் முக்கியம். நம்ம மைண்ட் லெவல் எடுத்துட்டாலும் சரி, கென்டியன் மெத்தட்ல கூட சொல்லியிருப்பாங்க டிசையர் அவர்ஷனுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகம். மைண்ட் லெவல் எடுத்துட்டாலும் டிசையர் அவர்ஷனுக்கு ப்ரியாரிட்டி அதிகம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு கேஸ வந்து இண்டிவிஜுவலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டிசையர் அவர்ஷன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. வேற என்ன சொல்லலாம்னா நமக்கு இந்த பசி, தூக்கம், ஹங்கர், தர்ஸ்ட், செக்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதோட பேஸ்ல தான் வர்றது. இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க இந்த நிறைய மூவிஸ்ல எல்லாம் பாத்துருக்கோம். இந்த போக்கிரி மூவில எல்லாம் பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜை வந்து தூங்க விடாம பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பேசிக் நீட் அப்படிங்கிறது ஸ்லீப். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு விதத்துல ஏன்னா ஈகோ கண்ட்ரோல்டா உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஈகோ வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கும், எங்க சொல்லணும் எங்க சொல்லக்கூடாதுன்னு. அப்ப நம்ம ஈகோ பிரேக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேசிக் நீட்ஸ்க்கு சஃபரிங் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஈகோ வந்து வீக்கன் ஆயிடும். சரிங்களா? சோ அப்ப வந்து தூங்கப்படாம பண்ணி அப்புறம் உண்மையை சொல்ற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். போலீஸ்லயும் அப்படிதான் ஒரு கேஸ் கஸ்டடியில எடுத்து உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காக அந்த ஈகோ வீக்கன் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுமே நிறைய இருக்கு. அந்த மாதிரி அந்த ஈகோ பிரேக் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த இட்ட வந்து உண்மையை சொல்றது, உள்ளுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்கும். அது எல்லாமே இந்த இட்டு வந்து என்னென்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒருத்தவங்களோட குணாதிசயங்கள், டெம்பரமெண்ட் வந்துட்டு பேசுறதுக்கு இதுதான் மெயின். இவர் இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பொய் பேசுற டைப், இவர் வந்து இல்ல உண்மையா பேசுவாரு, இவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப வெகுளித்தனமா இருப்பவரு அப்படின்னு சொல்லி சொல்றது இதுதான். அதே மாதிரி ஒருத்தவங்களோட ஹாபிஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபிஸ்,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? இதுதான் இண்டிவிஜுவலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அதுவும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஹாபிஸும் இந்த இதுக்குள்ளதான் வந்து வருது. ட்ரீம், வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை தூக்கத்துல அந்த ட்ரீம்ஸ் மூலமா நமக்கு ரிலீஸ் ஆகிட்டே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் நம்ம கிட்ட வந்து ட்ரீம்ல வந்துட்டு இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிற ஃபீலோட ட்ரீம்ல வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்க வேலையில ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் அவங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். ஏதோ ஒண்ணு சொசைட்டில அவங்க ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இல்லாம ட்ரீம்ல வந்து ஒரு ஃபெயிலியர் ஃபீல் வந்து வராது. அந்த ஃபெயிலியர் ஃபீல் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு ரன்னிங் ரேஸ் போகும்போது எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் போகல, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீம் எனக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த பேஷண்ட் வந்துட்டு சம்திங், அதை வச்சு நம்ம கேஸ்க்குள்ள வந்து போகலாம். அதே மாதிரி ஏதோ ஒரு இல்னஸ் வந்தாலும் அந்த கான்ஃபிளிக்ட்க்கு இது ஒரு ஜெர்மன் நியூ தியரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? சோ அந்த கான்ஃபிளிக்ட் பேஸ்டா தான் இல்னஸ் எல்லாம் கூட வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதனாலதான் ஒருத்தவங்க ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க, ரொம்ப ஃபியர்ஃபுல்லா இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் பயம், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே பயப்படுறாங்க, ரொம்ப கிரீடினஸ், பேராசை, பொறாமை, இது சொல்லக்கூடிய எல்லா நேச்சருமே, லஸ்ட், ஆங்கர், இந்த தீம் எல்லாமே வந்துட்டு இதோட கேட்டகரி தான். இந்த இதுதான் வந்து இது எல்லாத்தையும் ரோல் பிளே பண்ணுது. ஈகோ ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க இதை கண்ட்ரோல்டா வச்சுக்க முடியும். ஈகோ வீக்கா இருந்தா இதை அடிக்கொருக்கா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கோவம் டக்குன்னு கோவம் வரும், ஆனா அந்த கோவத்துல இருந்து சீக்கிரம் வந்துடும், வெளியே வந்துடும். ஆனா அதையே நினைச்சிட்டு இருக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஈகோனாலதான் இந்த இட்டு வந்து டாமினேட் பண்ணிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு சூப்பர் ஈகோ போலாம். ஈகோ பாக்கறதுக்கு முன்னாடி சூப்பர் ஈகோ வந்து போலாம். சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது பேசிக் மாரல் பிரின்சிபல். எப்படி இது வந்து ஒரு பிளஸர் ஷீக்கிங் பிரின்சிபலோ, சூப்பர் ஈகோ வந்து பேசிக் மாரல் பிரின்சிபல். எது சரி எது தப்பு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த பேரண்டல் நார்ம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஃபாதர் ஏஜ், இந்த ஸ்கூல் ஏஜ் இருக்கு இல்லைங்களா? ஸ்கூல் ஏஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்ப ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, 6 years கம்ப்ளீட் ஆனாதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் சேர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன ரீசன்னா அந்த டெவலப்மெண்ட் இருக்காது. அந்த குழந்தைக்கு போய் முன்னாடியே நம்ம கொண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொண்டு போய் சேர்த்துனா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது ஈஸியா அவங்களுக்கு அடிபட்டுரும். சோ அந்த டைம்ல நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. சோ இந்த ஸ்கூல் ஏஜ் அப்படிங்கிறது நல்ல ஒரு பேசிக் ரூல்ஸ் வந்து கத்துக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். அது வந்து ஃபாதர் டைம்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த ஒரு இன்னர் ஏஜ் சைக்கலாஜிக்கலோட ஏஜ்ல வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் ஏஜ் தான் வந்துட்டு சூப்பர் ஈகோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய ஒரு இடமா இருக்கும். சரிங்க, இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பேசிக் நீட்ஸ் தானே. இப்போ ஒரு 1 year அரௌண்ட் ஒரு 1 year இன்ஃபேன்ட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் நீட் தான், வேற என்ன பெருசா கேட்க போறது இல்ல. ஃபுட்டு, ஷெல்டர், அம்மாவோட அன்பு, அரவணைப்பு, இவ்வளவுதான் அந்த குழந்தைக்கு வேணும். பசிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம், அவ்வளவுதான். அந்த ஈகோ டெவலப்மெண்ட்ல இருக்காது. சூப்பர் ஈகோ வர்றது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஏஜ்ல தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம ஒன்றரை சாதரோட காலம்ல எங்க சூப்பர் ஈகோ வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5th காலம்ல நம்ம பார்க்கலாம். 5th காலம்ல இருந்து நமக்கு சூப்பர் ஈகோ வந்து டெவலப்மெண்டா தெரியும். சோ என்ன சொல்லும் சூப்பர் ஈகோன்னு என்னன்னா எது சரி எது தப்பு. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து சூப்பர் ஈகோ அடிபட்டு இருக்குன்னு அர்த்தம். சூப்பர் ஈகோ வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கும், நீ தப்பு செஞ்சுட்டியா, உன்னை தண்டிச்சது, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கில்ட் கான்சியஸ் கொடுக்கறதுமே இந்த சூப்பர் ஈகோ தான். இந்த பதட்டம் வர்றது எல்லாமே சூப்பர் ஈகோனாலதான். இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னா, பயம் வேற, பதட்டம் வேற. சோ ஃபியர் அப்படிங்கிறது பாஸ்ட், எப்பயுமே இருக்கும். சின்ன வயசுல பேய பார்த்து பயந்துருப்பாங்க. சோ ஃபியர் ஆஃப் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி ரூப்ரிக்ல எடுப்போம் இல்லைங்களா, அது எப்பயும் அது இருக்கும். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எப்பயுமே அந்த ஒரு ஃபியர் ஆஃப் கோஸ்ட் வந்து இருக்கும். இதே வந்து ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது இது வேற, ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜெல்சீனியம், அஜென்டோமெட்ரிகம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வெளியே கிளம்பும் போது, எக்ஸாம் எழுதும்போது அந்த ஃபியர் வருது, பதட்டம், சாரி ஃபியர் கிடையாது பதட்டம், அந்த ஆங்ஸைட்டி, அப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா. அது வந்து சூப்பர் ஈகோ. இந்த பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட ஃபியர் பத்தி பேசுறாங்களா, ஆங்ஸைட்டி பத்தி பேசுறாங்களான்னு தெரிஞ்சாதான் எந்த இடத்துல அவங்க இருக்காங்க. ஏன்னா சூப்பர் ஈகோன்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம 5th and 6th சப் கிளாஸ் நம்ம யோசிக்கலாம், ஸ்கூல் ஏஜையும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த பேசிக் இதா இருந்தா ஒரு இது மாதிரியான ஒரு விஷயமா இருந்தா ஒரு சைல்டு ஏர்லி சைல்ட் ரோல வரக்கூடிய ஒரு ரெமடியாவும், ஏர்லி காலம்ஸ்ல வரக்கூடிய ஒரு ரெமடியாவும் நம்மளால யோசிக்க முடியும். அதுக்காக இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இப்போ நமக்கு நார்மலாவே ஈகோ வந்து அப்பப்போ இட்ட ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு விளையாடும் போது ஒரு அக்ரெசிவ்னஸ் வந்து அப்பப்போ நமக்கு தெரியும். பால் ஹிட் பண்ணும்போது நமக்கு தெரியும், ஸ்மாஷ் அடிக்கும் போது தெரியும். இது ஒரு நம்ம அக்ரெசிவ்னஸ் வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவோம். இது வந்து ஈகோ வந்து அப்பப்போ இத ரிலீஸ் பண்ணும். ஆனா வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து விட்டுறாது. ஈகோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அப்படியேதான் இருக்கும். ஈகோ வீக்கா இருந்துச்சுன்னாதான் ஒரு இன்ஜூர் பண்றது, கில் பண்றது, சிபிலிட்டிக் ஸ்டேட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஹார்ட்ல இருந்து பேசக்கூடிய விஷயம்னு வச்சுக்கலாம். சூப்பர் ஈகோ வந்து பிரெயின்ல இருந்து பேசக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். இந்த ஈகோ வந்து ரெண்டையும் பேலன்சிங்கா வச்சுக்கணும். இதை பேலன்ஸ் பண்ண முடியாம கான்ஃபிளிக்ட் வந்துச்சுன்னாதான் நிறைய சைக்காட்ரிக் டிசார்டர் வந்து வருது. அப்போ ஈகோ என்ன பண்ணும்,
சூப்பர் ஈகோவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஈகோ போகணும் அப்படின்னா ஈகோக்கு வந்து ரெண்டு பேலன்சிங்கா வச்சுக்க தெரிஞ்சுக்கணும். நம்ம பேசும்போது இல்ல இதுக்கு மேல நம்ம பேசக்கூடாது, பேசினா தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்கறதும் இந்த ஈகோ தான். ஒரு மெமரி ஃபங்க்ஷன், மெமரி, இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷன், ஞாபகம் வச்சுக்கிறது, ஒருத்தவங்களோட ஐக்கியூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈகோ வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு பர்சனை டிஃபைன் பண்ண முடியும். நம்ம கேஸ் நம்ம கிட்ட வர்றாங்க, ரெண்டு விதமான விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அந்த சொல்லும் போது அந்த ப்ராப்ளம் தான் அந்த பேஷண்ட் வந்து எப்படி அவங்க ஈகோ லெவல்ல பிளே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, ஜெனரல் லெவல்ல அவங்க ஹாபிஸ், இந்த நேச்சர், ஜெனரலா எப்படி அவங்க வந்து அப்போ ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்றாங்க, லைஃப் எப்படி ஓட்டுறாங்க, ஒரு ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத வச்சு நம்ம ஈகோ லெவல்ல வந்து டெசிஷன் எடுக்கலாம். புரியுதுங்களா? ரெண்டு விஷயம் தான். ஒன்னும் ஸ்பெசிபிக்கா ப்ராப்ளம் இருக்கட்டும், வீட்ல எடுத்துக்கிட்டா இல்ல சொசைட்டில எடுத்துக்கிட்டா எனக்கும் அந்த நெய்பருக்கு ப்ராப்ளம், அந்த நெய்பருக்கும் இவருக்கு இருக்க ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும் போது அவங்க பேசுற விதத்தை வச்சு ஓகே இவர் இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கலாம். ஏன்னா இது ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் லெவல்ல நம்ம போக முடியும். ஜெனரல் லெவல்ங்கிறது எந்த ப்ராப்ளமே இருக்காது, நம்ம மத்த விஷயங்கள் வச்சு கேட்டுக்கலாம். அது என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம இந்த கேஸ நம்ம ஈகோ ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாழ்க்கையில ப்ராப்ளம் வந்தா நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இது நோட் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு பேஷண்ட் வரும்போது நம்ம டக்குன்னு நம்ம கேட்க முடியாது, யோசிக்க முடியாது. சில விஷயங்கள் நோட் பண்ணிட்டு ஒரு 10 பாயிண்ட் தான் வரும். அதுல அவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத வச்சு ஹை ஈகோ லெவல்ல இருக்காங்களா இல்ல வீக் ஈகோ லெவல்ல இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, மெக்னோலிடே சப் கிளாஸ், ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ். இந்த ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் வந்து எல்லாமே டாப் ரோல இருந்து கீழே ஓல்ட் ஏஜ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்னா டக்குன்னு மயங்கி விழுந்துருவாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அவங்களால ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல எல்லாமே. நம்ம இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம பொன்னியின் செல்வன்ல வந்து வானதி கேரக்டர் இருக்காங்க இல்லைங்களா, எதுக்கு எடுத்தாலும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ஒரு அதிர்ச்சி கேட்டா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ஒரு அதிர்ச்சி வந்து தூங்கிடுவாங்க. இவங்க எல்லாருமே வெரி புவர் ஈகோ, ஈகோ வந்து ரொம்ப புவரா இருக்கு. ஏன்னா அவங்க யூனிட்டியில இருந்து இன்னும் செப்பரேட் ஆகல, ஜஸ்ட் பார்ன் அவ்வளவுதான். யூனிட்டியில இருந்து அவங்க அங்கதான் இருக்காங்கன்னா வெளியே வரல. அதனால அவங்களுக்கு டாலரேட் பண்ண முடியாது, தனக்குன்னு ஒரு ஈகோ வந்து அவங்களுக்கு வந்திருக்காது. ஈஸியா வந்துட்டு ஃபால் ஆயிடுவாங்க, கொலாப்ஸ் ஆயிடுவாங்க, தூங்கிடுவாங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதே வந்து நம்ம அஸ்டரிடே சப் கிளாஸ் நம்பர் 6 போயிட்டோம்னா வெரி ஹை ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க. எப்படின்னா தனக்கு இருக்கிற ப்ராப்ளம் மட்டும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, ஊர்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் லெவல்ல மெச்சூரிடா அவேர்னஸ் கிரியேட் ஆகி இருப்பாங்க. ரொம்ப அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களால கெப்பபிலிட்டி இருக்கு, அந்த கெப்பபிலிட்டி வச்சுதான் நம்ம பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன டிஜிட்டலைஸ் கேஸ்ல அவங்க ஃபேமிலி மட்டும் அவர் பாத்துக்கல, ஒரு சிஸ்டர் ஃபேமிலியும் பாத்துக்கிறாரு. அந்த இஷ்யூ அங்கதான் அவருக்கு வந்திருக்கு. தான் மட்டும் இல்லாம எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நேச்சர் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து அந்த அஸ்டரிடே சப் கிளாஸ்ல நம்ம பாக்குறோம். அவங்க செய்யக்கூடிய ஜாப்லயே ரொம்ப ஒரு ஸ்கில்ஃபுல் ஜாபா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பண்ணுவாங்க. பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சிம்பிளா முடிச்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பிளான் ABC போட்டு வச்சிருவாங்க. இதுவா இது முடியலையா, இது எதுக்குமே நான் அந்த பேஷண்ட் சொன்னது என்கிட்ட அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன், டிஜிட்டலைஸ் பேஷண்ட் சொன்னதை சொல்றேன். எனக்கு வந்து வாழ்க்கையில ப்ராப்ளம்ங்கிறதெல்லாம் இருக்கதாங்க செய்யும். ஆனா அதுக்காக நான் உட்கார்றது இல்லை, ஒண்ணு முடியலையா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்றாங்க. சோ அப்ப எதுலயும் உட்கார்றது இல்ல, நிறைய ஏமாற்றம்லாம் வந்திருக்கு, நான் அதுல இருந்து தெளிவாயிட்டேன். அதனால நான் போய் அடுத்தடுத்து நான் எதுல கேர்ஃபுல்லா இருக்குமோ எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா இருப்பேன், அதுலயும் மிஸ் ஆகுறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுக்காக உட்கார்ந்துறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. நமக்கே தெரியும், நம்ம கீழே ஒரு 4 பேர் இப்படி வேலைக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல ஒருத்தவங்க நல்ல வேலை செய்யறாங்கன்னா அந்த இடத்த யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். அந்த நல்ல ஈகோயிஸ்டிக்கா இருக்கிற பேஷண்டா இருந்தாங்கன்னா நல்ல அந்த தெளிவா அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி அழகா வேலை செய்வாங்க. இந்த இடத்த யாரும் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு பர்சனாவும் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஹை செல்ஃப் ஒர்த் வந்து இருக்கும். செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறது கிங் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு பி கிங், அவ்வளவுதானே. ரிச்சா தான் இருப்பாங்க. கிங் அப்படின்னாவே ரிச்சா இருக்கணும், எல்லாத்துக்கும் உதவி செய்யணும், ஒரு இதுல பாக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஓரியன்டா இருக்கிறவங்க உட்கார்ந்து புவரா இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி ரிச்சா தான் இருப்பாங்க. சொல்லுவாங்களா பணம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஈகோ அதிகமாயிருதுன்னு சொல்றதும் இந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ ஹை லெவல்ல வந்து ஈகோயிஸ்டிக்கா அவங்க இருப்பாங்க. இந்த ஆரமெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹை செல்ஃப் ஒர்த் இருக்கக்கூடிய ரெமடிஸ். ஆரமெட்
என்னன்னா அதனாலதான் சூப்பர் ஈகோ அங்க டெவலப் ஆயிருக்கும். சொன்னேன் இல்லைங்களா, 5th and 6th சப் கிளாஸ்ல சூப்பர் ஈகோ டெவலப் ஆயிருக்கும். சூப்பர் ஈகோ டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா தப்பு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. எது சரி எது தப்பு. இந்த ஆரமெட் டிஜிட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. அதுலதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா கில்ட், நான் சரியா பண்ணிருக்கணும். ஆரமெட் எல்லாம் வந்து சூசைட் வரைக்கும் போயிருவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபெயிலியர் ஆச்சுன்னா சூசைட் வரைக்கும் போயிருவாங்க. அந்த மாதிரி ரிச்சா இருந்தா அந்த செல்ஃப் ஒர்த் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஆரம் பீப்புள் மாதிரி. அதே மாதிரி அது செல்வ வளர்க்க மட்டும் இல்ல, வெல்த் வந்து அதை மட்டும் பேஸ் பண்ணி நான் சொல்லல, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரொம்ப ரிச்சா இருக்கிறாங்க இல்லைங்களா. ஒரு ஞான நிலைமைக்கு வந்தவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குமே யாருக்கும் தேவையில்லை. சோ அவங்களும் ஈகோ லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாவே நம்ம பார்க்க முடியும். அந்த எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸ்லயும் அவங்க டிபெண்டே ஆக மாட்டாங்க. செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ப்ரெஷர் டீல் பண்றாங்க அப்படிங்கிறதும். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஜாப் ரீப்ளேஸ்மெண்ட் இவங்களை விட்டா யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற மாதிரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஒர்த் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்பிடன்ஸ் லெவல். இது வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து கூட இருக்கும். குழந்தைங்கன்னா கண்டிப்பா வந்து ஈகோ வீக்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஏர்லி சைல்ட்ஹுட்ல ஒரு டாலர் ஸ்டேஜ்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குழந்தைங்களே கொஞ்சம் அடமெண்டா இததான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என் பையனை எடுத்துக்கிட்டீங்கன்னா he wants to be a boss அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் சொல்லுவாங்க. லீடர்ஷிப்ல இவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லா இடத்துலயும் இவங்கதான் வந்து இவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இவங்கதான் வந்து குழந்தைங்க காமன் நேச்சரா இருந்தாலும் ஸ்கூல்ல வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஆப்போசிட்டா வந்து நான ஹெட், நான் தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுற அளவுக்கு ஸ்கூல் குழந்தைங்களுக்கே நம்ம பார்க்க முடியுது. இது வந்து கான்பிடன்ஸ் லெவல், அது பேஸ் பண்ணிதான் இந்த ஈகோ லெவலுமே கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றது அப்படிதான். ஒரு காம்ப்ளெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸே ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஈஸியா முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஒரு 10 பேருக்கு ஒரு ப்ராப்ளம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ப்ராப்ளம் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா 10 பேர் ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா 10 பேருக்கும் ஈகோ லெவல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ சிலர் ரொம்ப தடுமாறுவாங்க, சிலர் டக்குன்னு முடிச்சு சிம்பிளா இவ்வளவுதான் 1+1 = 2 அப்படின்னு சொல்ற மாதிரி ஈஸியா முடிச்சுட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்க வச்சிருக்கிற ஒரு பொசிஷன், உடைமைகள், நேம், ஃபேம், அவங்க சமுதாயத்துல அவங்க சம்பாதிச்ச பேரு, புகழ், செல்வம் எல்லாமே தான். அது மக்கள் வந்து இவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, கொடுக்க வச்சிருப்பாங்க. உண்மை சொல்லணும் அந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கும். இவர் எப்படி சொசைட்டில மத்தவங்களை எப்படி வந்து நடத்துறாரு, சொசைட்டி இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. இந்த ஹை ஈகோயிஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஈகோ லெவல் டெவலப்மெண்ட்ல இருக்கிறவங்க. இப்ப நம்ம பார்த்துருக்கோம் சோசியல் மீடியால ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஊரா இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தெரியாதனமா அவங்களுக்கே தெரியாம கொண்டு பணம் வச்சுட்டு வர்றது, அதை வீடியோவா எடுத்து நமக்கு போட்டிருக்கத நம்ம நிறைய பாக்குறோம். அந்த மாதிரி சோசியல் மீடியாலயும் இந்த மாதிரி அவங்க பண்றதை காமிப்பாங்க. மக்களுக்கு மணி சர்வ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், பொலிட்டீஷியன் ஏன்னா பொலிட்டீஷியன் வந்து சொந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க மெயினா பாக்குறாங்க. அதனால இந்த 6th சப் கிளாஸ் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தலைவரா இருக்கலாம், ஏதோ ஒரு கம்யூனிட்டியில ஒரு தலைவரா இருக்கலாம், பஞ்சாயத்து லீடரா இருக்கலாம், ஒரு மேனேஜரா இருக்கலாம், ஒரு பெரிய பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. சோ மேனேஜர் அப்படின்னு நம்ம உடனே நம்ம எல்லாம் இவங்கதான் இந்த சப் கிளாஸ்ல வரணும்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு கேஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா லைஃபோமா கேஸ், அவங்க வந்து LICல ஒரு மேனேஜரா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா வீக் ஈகோ தான். ஈகோ வீக் லெவல் பல்சட்டில தான் இண்டிகேட் ஆச்சு. ஏன்னா பல்சட்டிலாங்கிறது ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ். என்ன மோட்டிவ் இருக்குங்க உங்களுக்கு, என்ன லைஃப்ல என்ன கோல் இருக்குன்னு நமக்கு பேஷண்ட்ட கேட்கணும். அப்படி நான் அந்த பேஷண்ட்ட கேட்கும் போது எனக்கு லைஃப்ல பெருசாலும் ஒன்னும் கோல் இல்லைங்க, நான் வீட்டுல இருப்பேன், சாப்பிடுவேன், வேலைதான் பார்ப்பேன், அவ்வளவுதான். ஜாப் கூட ஒரு ஃப்ரெண்டு மூலமா ரெஃபர் பண்ணி வந்ததாகவும் சொல்லுவாங்க. சோ மேனேஜர் ஜாப் பொசிஷனை வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது. அது ஒரு கேட் ஓபனிங் மாதிரி, அதை வச்சு நம்ம பார்த்துற பொசிஷன் பண்ணிட்டே போய் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதோட ஐடியாஸ்னால சொசைட்டில ஒரு பெரிய சேஞ்சுமே உருவாக்கி இருப்பாங்க இந்த சப் கிளாஸ் 6th சப் கிளாஸ்ல இருக்கிறவங்க. ஏன்னா ஹை ஈகோ லெவல்ல இருக்கிறதுனால அவங்களால ஈஸியா அதை பண்ண முடிஞ்சிடும், ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த சிம்பிளா சமரைஸ் பண்ணணும் அப்படின்னா பேஷண்டோட இண்டிவிஜுவேஷன் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் சொல்லும் போது எப்படி அவங்க ரிலேஷன்ஷிப்ல டீல் பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும். அண்ட் அவங்களோட சிம்பிள் ஒரு பேங்க் பேலன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்களோட உடைமைகள் பொசிஷன்ஸ் வச்சு எந்த அளவுக்கு நேம் ஃபேம் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத வச்சும், எப்படிப்பட்ட ஒரு டைப் ஆஃப் ஹவுஸ் தே லிவ் இன்,
எப்படிப்பட்ட வீட்டுல இருக்கணும், எப்படிப்பட்ட வீட்டுல அவங்க இருக்காங்கிறத வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். அவங்க ஒர்க் எந்த மாதிரி ஒர்க் சூஸ் பண்றாங்க, அவங்க ஆம்பிஷன் என்ன, சின்ன சின்ன ஆம்பிஷன் கோல் இல்லாம எல்லாம் இருப்பாங்க, அது கிடையாது. ஆம்பிஷன் நல்லா ஒரு இந்த மாதிரி எனக்கு ஆம்பிஷன் இருக்குன்னு சொல்லி சொசைட்டிக்கு சர்வ் பண்ற அளவுக்கு அவங்க வருவாங்க. அதுக்காக சொசைட்டிக்கு சர்வ் பண்ணாதான் ஹை லெவல்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நம்ம கேஸ் எடுக்கும்போது சில விஷயங்கள் கேட்டுக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாமே சொல்றேன். தென் அவங்க வச்சிருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிள் எந்த அளவுக்கு இருப்பாங்க. இப்ப லைக்கோபோடியம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா வெளியே புலி வீட்டுல வந்து பூனைங்கிற மாதிரி எப்படினாலும் இருக்கலாம், உள்டாவும் இருக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்க டாமினண்டா இருந்தாங்கன்னா இவங்க வந்து வீக்கா இருக்கலாம், வெளியே இருக்கிறவங்க டாமினண்டா இருந்து இவங்க வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கலாம். சோ வீட்டுக்குள்ள எப்படி இருக்காங்க, வெளியே எப்படி இருக்காங்கிறதையும் நம்ம கேட்டுக்கணும். தென் எப்படி அவங்க கிளாத் அவங்க வியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் லெவல், கான்பிடன்ஸ் லெவல், எப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் எப்படி பண்றாங்க, எந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டி எடுத்து அந்த அச்சீவ்மெண்ட் அவங்க பண்றாங்க, சாதனைகள் பண்றது. தென் அவங்களோட ஃபெயிலியர்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணிட்டு போயிடுறாங்க, நேம் அண்ட் ஃபேமுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேஸ் பண்ணிதான் வந்து நம்ம ஈகோ லெவல வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப இன்டென்சிவா இருப்பாங்க. வீக் ஈகோ பீப்புள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெசிஷனே எடுக்க தெரியாது. ஒரு விமன் எடுத்துட்டோம்னா சாரி ஒரு ஷாப் போறாங்கன்னா என்ன ஷாப், அந்த ஷாப் போய் என்ன சாரி எடுக்கிறதே தெரிய பாத்துட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரமா பாத்துட்டு இருப்பாங்க. போய் அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய பல்செட்லாவா இருந்தாங்கன்னா அவங்க டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பர்சனை போய் இதை எடுத்துட்டுமா அதை எடுத்துட்டுமான்னு கேட்பாங்க. இது காமன், அதாவது பல்செட்ல ரொம்ப காமன், ஃபீமேலுக்கு வந்து இண்டிகேட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். இதே வந்து செட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. சோ டெசிஷன் எடுக்கக்கூடிய விதத்திலையும் ஈகோ வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம். ரொம்ப கிளவுடியா இருப்பாங்க வீக் ஈகோ இருக்கிறவங்க, ஒரு ப்ரிசைஸாவே இருக்க மாட்டாங்க. இதே வந்து ஈகோ ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ப்ரிசைஸா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க, கன்ஃபியூஷனே ஆக மாட்டாங்க. ரொம்ப பாண்டிங் ஸ்பீச் எல்லாம் இருக்காது, ஸ்பீக்ஸ் டு பாயிண்ட், கரெக்டா பாயிண்ட் புடிச்சு பேசுவாங்க. ரொம்ப வீக் ஈகோ வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் நெய்வா இருப்பாங்க, எதுவுமே தெரியாது, சூதுவாரம் தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஒரு நெய்வ் பர்சனாலிட்டி. இவங்க வந்து ரொம்ப ரக்கடான ஒரு பர்சன், ஹை ஈகோவா இருந்து ரொம்ப ரக்கடான பர்சன், அவ்வளவு சீக்கிரம் போய் பேச முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். தென் தன்னை பத்தி மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்களோட விஷயமே அவங்களுக்கு பெருசுதான், சுத்தி இருக்கிறத பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க வீக் ஈகோ. பட் இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நான் வந்து இந்த இடத்துக்கு நான் போனேன்னா இந்த கம்பெனியே நான் மாத்திடுவேன், என்ன மட்டும் இந்த கம்பெனில என்ன சேர்த்திட்டாங்க, இந்த கம்பெனியை நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி பிக் பிக்சர். இதே வீக் ஈகோவா இருந்தாங்கன்னா இந்த வேலையில எனக்கு ஈஸியான வேலை கொடுத்தா எனக்கு சந்தோஷம், தன்னை பத்தி மட்டுமே அவங்க பேசுவாங்க. நம்ம உடனே மோனோகாட் அப்படி நம்ம யோசிச்சிட வேண்டாம், மோனோகாட் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. மோனோகாட்ல வந்து செல்ஃப் சென்டர்ட் அந்த மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க. தென் டிபெண்டன்ட், தே ஆர் வெரி டிபெண்டன்ட். இந்த வீக் ஈகோ பேஷண்ட் வந்து தே வெரி டிபெண்டன்ட் கம்பேர்ட் டு ஹை ஈகோ லெவல். செல்ஃப் ஒர்த்தே இருக்காது, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை காமிச்சுக்க மாட்டாங்க, செல்ஃப் ஒர்த்தே இருக்காது. பட் ஸ்ட்ராங் ஈகோ இருக்கிற பர்சனாலிட்டிக்கு நல்ல செல்ஃப் ஒர்த் வந்து இருக்கும், லைக் ஆரோமெட்டாலிக்க மாதிரி. ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகா இருக்கும். இதே வந்து அவங்களால ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். தென் வீக் ஈகோ வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படக்கூடிய பேஷண்டா இருப்பாங்க, ஈஸிலி இன்ஃபுளுன்ஸ்டு பை அதர்ஸ். அவங்களுக்கும் ஒரு ரோல் மாடல் வச்சுப்பாங்க, மத்தவங்களும் இவங்களை ஈஸியா ஒரு பிளான் பண்ணி நம்ம நினைச்சதா அவங்களை சாதிக்க வச்சிருவாங்க. அதாவது வீக் ஈகோ பர்சனை ஆப்போசிட் பர்சனும் ஈஸியா வந்து அவங்க பிளானுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ண வச்சிருவாங்க, அந்த அளவுக்கு இவங்க வீக் ஈகோவா இருப்பாங்க. இதுவே ஸ்ட்ராங் ஈகோவா இருந்தாங்கன்னா இந்த பேஷண்ட் இந்த பர்சன் மத்தவங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் ஈஸியா பண்ணிடுவாங்க, நான் நினைச்சதை நடத்தி காட்டிடுவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து இருப்பாங்க. ஏன்னா ஹை ஈகோ இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவேர்னஸ் ரீச் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலயும் அவங்க இருப்பாங்க. இதான் வந்து ஸ்ட்ராங் ஈகோ வீக் ஈகோ பத்தின ஒரு பேசிக் நாலேஜ். நெக்ஸ்ட் வந்துட்டு காஸ், என்ன காஸ் வீக் ஈகோ வர்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 ரீசன் வந்திருக்கு. The 4 டைப்ஸா பிரிச்சுக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இன்ஹெரன்ட்லி வீக் ஈகோ. இன்ஹெரண்ட் அப்படிங்கிறது ஒரு உள்ள அம்மாவோட இன்ட்ரெனாவே அவங்களுக்கு அந்த குழந்தைங்க ஜஸ்ட் ஒரு ஃபீட்டஸ், அது எந்த ஒரு ஈகோவுமே இருக்காது. ஏர்லி சைல்ட்ஹுட் வரைக்குமே வந்து வீக் ஈகோவா தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பேசிக் நீட்ஸ் மட்டும் தான், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேசிக் நீட்ஸ் மட்டும்தான் ப்ரியாரிட்டியா இருக்கும். இதுலதான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இதுலதான் இருப்பாங்க, ஈகோவே அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காது. இதே வந்து அவங்களோட எவல்யூஷனரி ஜேர்னில அவங்கதான் இப்பதான் ஃப்ரெஷர்ஸ், நியூ கம்மர்ஸ் அப்படிங்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீக் ஈகோவா தான் இருப்பாங்க. சோ இது ஒரு டைப். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் கான்ஃபிளிக்ட்.
இன்னர் கான்ஃபிளிக்ட் டைப் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த லாக் கெனனம் எடுத்துக்கலாம். ஸோ லாக் கெனனம் அப்படிங்கிறது டாகோட மில்க்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன். ஸோ டாக் அப்படின்னாவே நம்ம அதோட நேச்சர் நிறைய சொல்லுவோம், இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது இது நிறைய சொல்லுவோம். இருந்தாலும் மெயின் என்ன அப்படின்னா அது வந்து அக்ரெசிவ் நேச்சர். ஏன்னா அது ஒரு அனிமல் இல்லைங்களா? ஸோ அனிமல் அப்படிங்கும் போது அக்ரெசிவ் நேச்சர் பிளஸ் செக்ஷுவாலிட்டி இது ரெண்டுமே வந்து அனிமலோட ஒரு நேச்சர். இப்படிப்பட்ட ஒரு அனிமல் இந்த அக்ரெசிவ்னஸ் இருந்தும் ஏன் அது வந்து டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு? சோ இது ஒரு கொஸ்டின் இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு அனிமல் ஏன் அது டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு, என்ன ரீசன், ஈகோ லெவல்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதோட மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, நீ தப்பு செஞ்சா நான் சொல்ற பேச்சு கேட்கல நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் நான் சொன்னதை நீ கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் தான் நமக்கு சாப்பாடு போடணும், இந்த ஃபுட்டுக்காக அது வேற வழி இல்லை. ஸோ இந்த பேசிக் நீட் இருக்கு இல்லைங்களா, அந்த இட்டு ஃபுட்டு ஷெல்டர், அது ஒரு பேம்பர் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அந்த டாக் வந்து விரும்பும். ஸோ அதுக்காக சூப்பர் ஈகோட கட்டுப்பாட்டுல அது இருக்கும். தி ஆர் அண்டர் த அரெஸ்ட்ங்கிற மாதிரி தான் சூப்பர் ஈகோவோட. சோ இந்த கான்ஃபிளிக்ட், அந்த சூப்பர் ஈகோ நான் சொன்னா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சூப்பர் ஈகோக்கும் இட்டுக்கும் நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட்ல வந்து ஈகோ வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ண. லாஸ்டா வந்து இந்த லாக் கெனனம் பத்தி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. சோ டாக் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு அக்ரெசிவ் நேச்சர் எல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அது சூப்பர் ஈகோனால டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப இதுக்காக பேலன்ஸ் பண்ணி இந்த ஈகோ வந்து ஒரு கட்டத்துல வீக் ஆயிரும். அந்த வீக் ஆகும்போதுதான் வந்து அந்த அக்ரெசிவ்னஸ் வந்து வெளியே காமிக்க ஆரம்பிக்கும். சோ லைக்வைஸ் இந்த பேஷண்ட்டுமே அப்படிதான். நம்ம கேட்கும்போது நிறைய விஷயங்கள் ஸ்டாட்டிஸ் ஐடியாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்ரெசிவ் டைப் ஒரு கட்டத்துல ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. எல்லா டைமும் அப்படி சொல்ல மாட்டாங்க. சோ அந்த மாதிரி பேஷண்ட் வந்துட்டு ஈகோ லெவலுமே வேரி ஆகிட்டே நமக்கு இருக்கு. 2 டைப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்னரன்ட்லி வீக் ஈகோங்கிறது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் கான்ஃபிளிக்ட். எது கான்ஃபிளிக்ட் அப்படின்னா இட்டுக்கும் சூப்பர் ஈகோவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபிளிக்ட்னால ஈகோ வந்து வீக் ஆயிருது. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு ட்ராமா அப்படிங்கிறது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும் இல்லைங்களா. ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க டிப்ரெஷன்ல போயிருவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு பேசிக் நீட்ஸா இருக்கட்டும், ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு அடிபட்டுட்டாங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஈகோ கொஞ்சம் வீக் ஆகும். அதனாலதான் அந்த போலீஸ்ல எல்லாம் ரொம்ப போட்டு அடிக்கிறது, உண்மையை வர வைக்கிறதுக்காக டார்ச்சர் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த டார்ச்சர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா வந்து ஈகோ வந்து பிரேக் ஆயிரும். சோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ங்கிறது ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு வரக்கூடிய ஒரு விஷயம். தன்னுடைய சேஃப்டி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்படி நடக்கும். அதனால இந்த ரேப் கேசஸ்ல சிம்பிளா ஒரு ஆக்சிடென்டா இருக்கட்டும், எந்த ஒரு சிச்சுவேஷன்னாலும் ஹோப்லெஸ்ஸா இருக்கிறனாலும் ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தாலுமே இந்த ஈகோ வந்து வீக் ஆயிரும். இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் அப்படின்னாவே ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருப்பாங்க. எல்லாருமே ஹெல்ப்லெஸ். அந்த ஸ்டாப் டு பாட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருப்பாங்க. ஹெல்ப் இருந்தும் ஹெல்ப் கேட்க தெரியாது. சோ ஒரு கேஸ்ல எல்லாம் கூட ஷேர் பண்ணிருப்பாங்க. டாக்டர் ராஜ் சார் கூட ஒரு கேஸ்ல அந்த கேஸ்க்கு செலிடோனியம் கொடுத்திருப்பாங்க. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்காக போராடி இத்தனை பேர் பசங்க எல்லாம் இருந்துமே ஹெல்ப் கேட்க தெரியல. தனியால போய் ஹாஸ்பிட்டல்ல போய் நிறைய இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து செலிடோனியம் கொடுத்ததுக்கு அப்புறம் சரியாச்சுன்னு சொல்லியிருப்போம். ரொம்ப ஹெல்ப்லெஸ் ஃபீல். யார்கிட்ட கேட்கணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப பிளாங்கா இருக்கும். நான் ஒரு கேஸ் கூட நான் போன குரூப்ல சொல்லியிருந்தேன். என்ன கேஸ்னா, அது ஸ்டாட்டிஸ் ஐடியா கேஸ். ஃப்ரெண்ட்ஸ்னால ஏமாத்தப்பட்டுட்டு என்ன பண்றேன்னு தெரியாம, சொந்த ஊர் தான் இத்தனைக்கும், ஆனா அந்த ஊரே புதுசா தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் சொல்லியிருப்பாங்க. ஹெல்ப்லெஸ்ஸா மாட்டிப்பாங்க. ஹெல்ப்லெஸ் இருந்துச்சு அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்கா வீக் ஈகோ. இந்த வீக் ஈகோ வந்து ஹெல்ப்லெஸ்னஸ் நம்ம வேற எங்க பாக்கலாம்னா, அந்த ஃபர்ஸ்ட் ரோ பீப்புள்ஸ் எல்லாமே ஹெல்ப்லெஸ்ஸா இருப்பாங்க. செகண்ட் ரோ இன்ஃபேன்டைல் ஏஜ் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து ஹெல்ப்லெஸ்னஸ் வந்து ஒரு காமன் தீமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வீக் ஈகோ நம்ம பார்க்க முடியும். இதனாலதான் வந்துட்டு நிறைய சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ் லைக் சிசோப்ரீனியாவா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஈகோ வீக்கன் ஆகிறதுனாலதான் அந்த ப்ராப்ளமே வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் 4th டைப் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெர்சிக்யூட்டரி ஆங்ஸைட்டி. இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம 6th சப் கிளாஸ் இருக்கிற எல்லாமே, அதுலயும் மெயினா அந்த ஆர்மிகா அஸ்ட்ரேஸ் ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா. அந்த ஆர்மிகா பாத்தீங்கன்னா ஹையர் சப் கிளாஸ்ல வரக்கூடிய ரெமெடி தானே. பட் ஆர்மிகால கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கும். நம்ம பஸ்ல கூட உட்கார்ந்து இருக்கும்போது நீ ஜாயிண்ட் பெயின், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட், ஸ்வெல்லிங்கோ இல்ல வாட் எவர் நீ ஜாயிண்ட் பெயின் இருந்தா கூட போதும். அந்த பேஷண்ட் பஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு ஓரமா ஒரு வழி பண்ணணும்னா கூட காலை டச் பண்ணிடாதீங்க.
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா ஆர்னிகா கிட்ட இருக்கும். ஒரு பெர்சிக்யூட்டரி ஆன்சைட்டி, நம்மள யாராவது ஃபாலோ பண்றாங்களோ, நம்மள அட்டாக் பண்ணிடுவாங்களோ, இன்ஜூர் பண்ணிடுவாங்களோ, ஹார்ம் பண்ணிடுவாங்களோ, இந்த அஸ்டேஜ்ல நம்ம பார்க்க முடியும். ஹார்ம் பண்ணிடுவாங்களோ, இன்ஜூர் பண்ணிடுவாங்களோ, த்ரெட்டன் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஃபியர் வந்து இருக்கும். இதுதான் 4 டைப்ஸ். இன்ஹெரண்டாவும் ஒருத்தவங்க ஈகோ வீக்காவே இருக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம், ஒரு ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ல அந்த ப்ராப்ளம்ல ஈகோ வந்து மோதி 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 கான்ஃபிளிக்ட்ல பிரேக் ஆகலாம். அதாவது தேர்ட் ஒன் வந்து ட்ராமானால பிரேக் ஆகலாம். தென் ஃபோர்த் ஒன் வந்து பெர்சிக்யூட்டரி ஆன்சைட்டினால அந்த நேச்சர்லயே அவங்களுக்கு அப்படி வந்து இருக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் ஈகோ வந்து பிரேக் ஆகுது. ஈகோ பத்தின பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இது நம்ம டீட்டெயிலா நம்ம போகல. இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ட்ரக்ஸ்க்கே நம்ம போயிடலாம். இன்னர் ஏஜஸ் எல்லாம் பார்த்துட்டு ட்ரக்ஸ் போய்க்கலாம்.